இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களே, குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள். நட்பால் ஆதாயம் உண்டாகும். நவீன சாதனங்கள் வாங்குவீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளை நிறைவேற்றுவீர்கள். கடையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். புதுமை படைக்கும் நாள் இன்று. ரிஷபராசி நேயர்களே, எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும். பழைய கடனை தீர்க்க புதிய வழிகள் பிறக்கும். தாய்வழி உறவினர்களுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உதவுவார்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள். உழைப்பால் உயரும் நாள் இன்று. மிதுனராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். வெளியூர்களிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். உறவினர்கள் பாராட்டுவார்கள். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்களது கை ஓங்கி நிற்கும். நினைத்ததை முடிக்கும் நாள் இன்று. கடகராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். புதியவர்கள் நண்பர்களாவார்கள். வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடும். வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மனசாட்சிப்படி செயல்படும் நாள் இன்று. சிம்மராசி நேயர்களே, மாலை 4:15 மணி வரை ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். குடும்பத்தாருடன் இணக்கமாக செல்லவும். சிறு சிறு அவமானங்கள் ஏற்படக்கூடும். வாக்குறுதிகளை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். மாலையிலிருந்து எதிர்ப்புகள் அடங்கும் நாள் இன்று. கன்னிராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. வாகன விபத்துக்கள் ஏற்படக்கூடும். உடன் பிறந்தவர்களால் வீண் செலவும் மனக்கசப்பும் வந்து நீங்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் வேண்டாம். மாலை 4:15 மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் போராடி வெல்லும் நாள் இன்று. துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும். அதிகார பதவிகளில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள். உற்சாகமான நாள் இன்று. விருச்சிக ராசி நேயர்களே, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். வீடு வாகனத்தை சரி செய்வீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். சிந்தனை திறன் பெருகும் நாள் இன்று. தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். பள்ளிப்பருவ உறவுகளை சந்திப்பீர்கள். வாகனத்தை சரி செய்வீர்கள். வியாபாரத்தில் சிறு தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். இனிமையான நாள் இன்று. மகர ராசி நேயர்களே, மாலை 4:15 மணி வரை சந்திராஷ்டமம் நீடிப்பதால் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை தலைதூக்கும். உங்களின் அணுகுமுறையை மாற்றுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வந்து போகும். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாலை பொழுதிலிருந்து தடைகள் உடைப்படும் நாள் இன்று. கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள். யோகா தியானம் என மனம் செல்லும். வேற்று மதத்தவர்கள் உதவுவார்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். மாலை 4:15 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடர்வதால் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாள் இன்று. மீனராசி நேயர்களே, உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள். பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உண்டாகும். அதிகார பதவிகளில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். திடீர் யோகம் கிட்டும் நாள் இன்று. மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.